நம்மையே தயாரிப்போம். தவக்காலம். தொலைந்து போன கடல் பயணத்தில் கடைசியாய் கிடைத்த கலங்கரை விளக்காய் அதை பற்றிக் கொள்வோம். பாலைநில பயணத்தில் நாவுக்கு கிடைத்த கடைசி துளியாய் இத்தவக்காலத்தை ஏந்திக் கொள்வோம். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். சிந்தனையின் முதல் நாள். தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலம். தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆழமாய் உணரும் காலம். தவக்காலம் அமைதியாய் இருக்கும் காலம் அல்ல, இறைவனோடு அதிகமாய் உரையாடும் காலம். தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோய்ந்த இறைப்பணியை முதுக்கிவிடும் காலம். தவக்காலம் தீயவற்றை விடும் காலம் மட்டுமல்ல, நற்செய்திகளுக்காக திறமைகளை வளர்க்கும் காலம். தவக்காலம் மக்களிடமிருந்து பிரியும் காலம் அல்ல, மக்களோடு ஒப்புரவாகும் காலம். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலம். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காய் வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த மரணத்திற்கு காரணம் நம் பாவம் என்பதை உணரும் காலம். தவக்காலம் வெறும் 40 நாள் பயணம் அல்ல, இறைவன் நமக்கு கொடுத்த நாள் முடியும் வரையிலும் தொடரும் காலம். இந்த தவக்காலத்தில் நம்மை முழுமையாக உள்ளும் புறமும் தயாரிப்போம். இறைவாக்கினர் யோவேல் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 13. உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜெபம். மன்னிப்பின் தெய்வமே எம் இறைவா, வெளிப்படையான தவங்களை மட்டுமே கடைபிடித்து மனநிறைவு கொள்ளாமல் உள் மனமாற்றம் பெறவும் உம்மிடமிருந்து பிரிக்கும் அனைத்து பற்றுகளையும் விடுத்து ஜெபம், தவம், தருமங்களை மேற்கொள்ள அருள் தாரும் இறைவா. ஆமேன். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளின் உங்களுக்கான கேள்வி. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் இறைவாக்கினர் யார்?